என் பேர் இல்லை, பேர் வேண்டாம். பேரை சொல்லிட்டா இது என்னோடய பிரச்சனையாக மட்டும் போய்டும். இந்த வயசு பசங்களுக்கு எல்லாருக்கும் இது குழப்பம் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாத ஒரு குழப்பம். நம்ம ஆசைப்பட்டதில் ஆழமாக இறங்கிட்ட பிறகு ஐயோ நம்ம இறங்கினது தப்போ, நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணும். என்னோடய ஆசை சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும். என்னோடய படைப்பும் போய் சேரணும். எனக்கு வாழ்க்கையை நினச்சி பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேனே புரியல. இதே மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன், நிறைய குழப்பத்தோடு. அப்பா, நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம்? அப்பா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலடா கண்ணா. ஒன்று என் கரை சேர்க்கணும். அதான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே நின்னா எல்லாம் சரியாயிடுமா? டைம் தானப்பா வேஸ்ட் ஆகுது. அப்படின்னு ரொம்ப அறிவாளி மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இப்போ என்ன இங்கே நிற்க சொல்லுது. அன்றைக்கி எங்களுக்கு நடந்த மாதிரியே இன்றைக்கும் நடக்காதன்னு ஒரு ஏக்கம். அதனால தான் இங்கே வந்து இப்படி படுத்து கிடக்கிறேன். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, இயற்கை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, இயற்கை தான் நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கு. மனுஷனுக்கு தேவையான நிலம், நீர், காற்று, உணவு எல்லாத்தையும் இன்னும் இயற்கை தாண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இயற்கை என்றும் அதிசயமானது. அப்படிப்பட்ட இயற்கை முன்னாடி தானே நம்ம கஷ்டத்தை சொல்லணும். கடவுள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நட்சத்திரம் இல்லைங்க, என்னோட நம்பிக்கை. இது இயற்கை இல்லப்பா, நம்பிக்கை. இப்போவும் உங்களுக்கு புரியலன்னா இயற்கை முன்னாடி போய் உட்காந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டால், வாழ்க்கையை நினைத்து பயம் ஏற்பட்டால், இயற்கையின் முன்னேறம் செலவிடு. இயற்கையாக நடக்கும் சில விஷயம் உனக்கு அடுத்த நகர்விற்கான ஒரு நம்பிக்கையை தரும். ஏனெனில்